ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி உடச்ச கஞ்சியும் அதுக்கேற்ற மாதிரி காரசாரமான பாசிப்பருப்பு துவையலும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உடச்ச கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ரவை எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அரிசியை வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வேக வைக்கிறப்ப டக்குன்னு வெந்துடும். இப்போ இன்னும் ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ரவை ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். இது வந்துட்டு கரெக்டான பதம். இப்போ வந்துட்டு கஞ்சியை காய்ச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4-4.5 கப் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால அரிசி வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ வந்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடியில் வந்துட்டு பிடிச்சிரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபீவருக்கு வந்துட்டு இந்த கஞ்சி வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. சாதம் சாப்பிட முடியாது. ஸோ வந்துட்டு இந்த கஞ்சியோட இந்த பருப்பு துவையலும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்டேஜில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி பாசிப்பருப்பு துவையல் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டும், கொஞ்சமாக தேங்காய்ச்சில், கொஞ்சமாக புளி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பாசிப்பருப்பு துவையல் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் இன்க்ரீடியன்ஸே இது தான். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசத்துக்கு சட்னி சூப்பராக இருக்கும். டைரெக்டாக வந்துட்டு பாசிப்பருப்பை சேர்க்கக்கூடாது. பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடட்டும். ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கிட்ட வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பல்லு பூண்டையும் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். பச்சையாக சேர்க்குறதுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கலாம். எண்ணெய் விட்டு சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். 3 பொருளை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துருக்கேன். இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சும் சாப்பிட்லாம், இல்லாட்டினா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதை குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ மழை டைம்ன்றனால முக்கால்வாசி பேத்துக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கஞ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு நல்லா விரும்பி குடிப்பாங்க. சாதமே நம்ம கொடுக்கக்கூடாது ஃபீவருக்கு. ஸோ வந்துட்டு இந்த கஞ்சி கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு துவையல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நான் வந்துட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். அந்த கஞ்சிக்கு இந்த துவையல் வந்துட்டு அட்டகாசமான காம்போ.
மழை டைமுக்கு நம்ம சாதம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சுடுகஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கிளைமேட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஊறுகாய் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இந்த ஒரு சட்னி மட்டும் இருந்தால் போதும். இதை ஒரு பவுல் நிறையா நம்ம குடிச்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.